செல்லம்மா சீரியல்ல செல்லம்மா சித்துவை வாழ்த்துறதுக்காக மேகா கோயில்ல நடக்கிற அவங்க கல்யாணத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்து குடும்பத்தாளுங்க எல்லாருமே கோவப்பட்டு, "ஏன் மேகா, இங்க எதுக்கு வந்த? பிரச்சனை பண்ண வந்தியா? வெளிய போன்னு" சொல்ல, மேகாவும், "நீங்கலாம் என்ன வெளில போன்னு சொல்லாதீங்க. சித்துவும் செல்லம்மாவும் சொல்லட்டும், அப்ப நான் போறேன். அவங்கள வெறுமா வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்கன்னு" செல்லம்மாகிட்டயும் சித்துக்கிட்டயும் வாழ்த்து சொல்றாங்க. "என்ன செல்லம்மா, நான் உன் கல்யாணத்துல பிரச்சனை பண்ண வந்தேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்த்திட்டு போலான்னு தான் வந்தேன். இவங்க எல்லாரும் என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்க. நீ அப்படி நினைக்காத" அப்படின்னு சொல்ல, செல்லம்மாவும், "மேகா, நீ இப்ப சொல்றது வந்து சென்னைக்கு வந்தப்போ பேசுற மேகா மாரி இருந்துச்சு. மேகா என் மேல பாசத்த காமிச்சா. அதே மாரி நீ இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு" சொல்ல, "இருக்கிறேன் செல்லம்மா. அப்படி நான் இருக்கணும்னு நீ நினைச்சா நீயும் அதே மாரி பழைய செல்லம்மாவா மாறணும். இந்த மாரி ஆச்சுன்னா தான் சொல்றபடி நான் பழைய பாசத்த காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லி நான் கிளம்புறேன்னு" சொல்றாங்க. சித்தார்த்தோட முகத்தோற்றத்துல இருக்கிற மாணிக்கம், "மேகா, நீங்க எங்கேயும் போக வேணாம். எங்களை வாழ்த்துறதுக்கு தானே வந்தேன். உட்காந்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டே போங்கங்கிறாரு." லக்ஷ்மியும் மகேந்திரன் கிட்ட, "விடுங்க, சித்து நல்லது தான் நினைக்கிறான். அவனை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு" சொல்லி மகேந்திரனும் குடும்ப ஆளுங்களும் சமாதானப்படுத்துறாங்க. மாணிக்கம் செட் பண்ண ஆளுங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி, "சித்தார்த் செத்து போயிட்டான். அவனை தூக்கி நாங்கள் கிணத்துல போட போறோம்னு" சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்து மாணிக்கம் சந்தோஷப்பட்டு, "இப்போ நான் சந்தோஷமா செல்லம்மா கழுத்துல தாலி கட்டுவேன்" அப்படின்னு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ செல்லம்மாவோட புடவை திடீர்னு தீப்பற்றி எரியுது. செல்லம்மாவும் குடும்பத்தாளுங்களும், "என்ன இது இப்படி நெருப்பு பத்திக்கிச்சேன்னு" பேசிட்டு இருக்கிறப்போ, கோயில் ஐயர், "ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய திருஷ்டி இருக்கு போல, அதனால தான் நெருப்பு எரிஞ்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொண்ணுக்கு புது புடவையும் மாப்பிள்ளைக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையும் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வாங்க, நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாங்கிறாரு." செல்லம்மா நடந்த விஷயத்த நினைச்சு அழுதுட்டு இருக்க லக்ஷ்மி அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. கல்யாணம் தள்ளி போனதுனால மாணிக்கம், "என்ன இது, முகம்லாம் ரொம்ப அரிக்குதே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அங்கே வந்த மேகா, "மாணிக்கம், எனக்கு கொஞ்சம் பாருன்னு" சொன்னோடனே, "என்ன மாணிக்கம், உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு பார்க்குற? இப்போ நீ சித்தார்த் தான். இனிமேல் நீ சித்தார்த்தா தான் இருக்கணும். நீ செல்லம்மா கூட வாழறதுனால எல்லாமே சித்தார்த்தா தான் வாழணும், வேற வழி இல்லைன்னு" சொல்ல, மாணிக்கமும், "ஆமாம், வேற என்ன பண்ணுறது? எல்லாருமே வெளியில் தான் நடிப்பாங்க. ஆனால் நான் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக நடிச்சாகணுங்கிறாரு." "மேகா, அவனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதை கேட்ட உடனே நீயே ஷாக் ஆகிடுவேன்னு" சொல்கிறாரு. கிணத்துல தூக்கி போட்ட சித்தார்த் எப்படியோ கையில் காலில் கட்டி இருந்த கைத்தெல்லாம் தூக்கி போட்டு உயிரோட மேலே வராரு. வந்தவர் அங்கேருந்து அடியாளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு கல்யாண மண்டபத்துக்கு வராரு.